நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி இனியா நல்லெண்ணெயின் புதிய அறிமுகம் ஹெல்டா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிகழ்ச்சிக்காக அப்படின்னு எந்த அளவு மக்கள் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கால்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிக்காக அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் அவரோட பொன்னான நேரத்தை நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிக எளிய முறையில் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும், மகத்தான மாற்றங்கள் நம்ம மூலமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஹெல்டா நல்லெண்ணெயோட எம்டி சார் நம்ம சாரை வர சொல்லி அவர் நமக்காக ஒரு மகத்தான சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. திரு இமயவர்மன் அவங்க. ஸோ நம்ம சேனல் சார்பா நம்ம வியூவர் சார்பா ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். இன்னும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமே நம்ம புதுசான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா நம்மளோட வாழ்க்கையில டெய்லி நம்ம நடக்கக்கூடிய விஷயம்தான். இதுக்கு இவ்வளோ டீப்பா போகப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கா, நம்ம எதனால இப்படி செஞ்சோம் அப்படின்னு நம்ம திரும்ப அனலைஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு பதில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை காலையில அப்படிங்கும்போது பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இல்லை திரும்பவும் உங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய முத்திரைகள் ஆகட்டும், தியானம் ஆகட்டும், மூச்சு பயிற்சி ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி சண்டே ஸோ ஃப்ரைடே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி திரும்பவும் மறு ஒளிபரப்பா சண்டே மார்னிங் 11 to 12 ரிலே ஆகிட்டு இருக்கு. அதுவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் அ காலர்ஸ் நீங்க பேசிட்டு உங்க கேள்வி என்னங்கிறது சொல்லிடுங்க. சொல்லிட்டு நாங்கள் லைன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் டிவி ஆடியோ வச்சு நீங்கள் கேட்கலாம். ஃபுல்லாக வால்யூம் வச்சுக்கலாம். சார் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பேசுனதுக்கப்புறம் கால்ஸ் பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இப்போ எப்போவுமே நம்ம சொல்ல வர்றது விழிப்புணர்வு அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராமோட அடிப்படை. நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 10 முறையாவது விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கணும். எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். வண்டி ஓட்டும் போதுலேருந்து, வேலை பார்க்குற இடத்துலேருந்து, சமைக்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு தலைப்புகளில் பேசிக்கிட்டே வந்திருக்கிறோம். எப்படி பயத்தை அகற்றுறது, எப்படி கோபத்தை குறைக்கிறது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, எப்படி எண்ணத்தை சீரமைக்கிறது, எப்படி ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது, இது மாதிரி பண்ணதில் போன வாரம் நம்ம பேசுனது குறைகளை பற்றி மற்றவர்களிடம் நான் பேசாமல் இருக்கிறத பற்றி ஒரு வாரம் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இந்த வாரம் வரப்போகிற இந்த தலைப்பை பயன்படுத்தினாங்கன்னா பெரிய லெவலில் யூஸாக இருக்கும். இந்த வாரத்தோட தலைப்பு என்னென்னா பாராட்டுதல். எப்போ நம்ம குறை கூறுறதை விட்டுறோமோ அப்போ தான் அடுத்தவங்களை பாராட்டவே முடியும். நம்ம மனசு நிறைய குறைகளை வச்சுட்டு அடுத்தவங்களை பாராட்ட முடியாது. நம்ம மனசு நிறைய மற்றவங்க மேலே வலியை வச்சுட்டு நம்மளால் பாராட்ட முடியாது. குறை சொல்கிறதே எதுக்காக வருதுன்னா அவங்க மேலே கோபத்தை காட்ட முடியாதோட விளைவு தான் குறையாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். பெரிய சின்ன பிள்ளையாக இருந்தால் போட்டு 4 மொத்திடுவோம். பெரிய ஆளுகளாக கண்டா அதை பண்ண முடியாதனால குறையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் தான் குறையாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த குறையை நம்ம எப்படி சரிப்படுத்துறது, அந்த குறையை போன வாரமே தெளிவாக பேசிட்டோம். இப்போ அந்த குறையை நீக்கி இருக்கிறவங்களுக்கு பாராட்டுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வரும். பாராட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரும். ஆனால் சிலர் கேட்கக்கூடும், நான் எப்படி குறையே சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், குறை இல்லாமல் இருந்தால் தானே நான் குறை சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடும். இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். மற்றவங்க குறையாக இருக்கிறனால தானே சார் சொல்கிறேன், குறையாக இருக்கிறனால தானே சார் எனக்கு சொல்கிறேன், இப்படி தான் திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், குறையில்லாத வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்காக குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. உலகத்தை படைச்ச கடவுள்னு சொல்லக்கூடியதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சிவன், அடுத்து நாராயணன், விஷ்ணுன்னு சொல்கிறாங்க, அடுத்து பிரம்மான்னு சொல்கிறாங்க. இந்த வரிசையில் வர முதல்ல இருக்கிற சிவனோட குடும்பத்தில் இல்லாத பிரச்சனையாக நம்ம வீட்டில் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த படத்தை பார்க்கும்போது இந்த கதையை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு உங்களுக்கு தோணும். இப்போ சிவன் இருக்கிறாரு, சிவன் கழுத்தில் இருக்க பாம்பு இருக்குது, சிவனோட வாகனமாக காளை மாடு இருக்குது, அம்மா பராசக்திக்கு வாகனமாக சிங்கம் இருக்குது, அண்ணன் கணபதிக்கு வாகனமாக எலி இருக்குது, முருகனுக்கு வாகனமாக மயில் இருக்குது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு வெறும் படமாக இருக்கும். இது என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனையை தாண்டி வாழ்றதுக்காகத்தான் இந்த வாகனங்கள்லாம் வச்சுருக்கிறதே உங்களுக்கு புரியும். எப்படின்னு பாருங்கள். இப்போ அம்மா பராசக்தியோட சிங்கம் சிவனோட மாட்டை எப்போ போட்டு தரலாம்னு காத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எப்போ போட்டு தரலாம்னு காத்துக்கிட்டு இருக்கு. சிவனோட கழுத்தில் இருக்க பாம்பு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, விநாயகரோட எலியை எப்போ போட்டு தரலாம்னு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிவனோட கழுத்தில் இருக்கிற பாம்பை நம்ம முருகனோட மயில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, எப்போ போட்டு தரலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி அவங்களோட வாகனமாக இருக்கிறதே எப்போ போட்டு தரலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க அத்தனையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா
நம்ம குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது, நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அதனால் இதை நல்லா உள்வாங்கிட்டு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. மூக்குன்னு இருக்கிற வரைக்கும் சளின்னு இருக்கத்தான் செய்யும். அதை மாற்றவே முடியாது. ஆனால் நம்ம மாறிக்கிற முடியும். மூக்கை நல்லா வச்சுக்கிற முடியும், சுத்தமாக வச்சுக்கிற முடியும். இதுதான் நம்மளால் செய்ய முடியும். மற்றவர்களை மாற்ற முடியாது. நாம் மாறுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை பெற முடியும். அதற்கான நிகழ்ச்சி தான் இது. இதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாபெரும் மாற்றங்கள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உண்மையாக சார், நீங்க சொன்ன அத்தனை விஷயமே. பட் நீங்க சொன்ன விஷயம் மிக எளிமையான விஷயம். ஆனா இனிமே சிவனை பார்க்கும்போது கண்டிப்பா உண்மை தானே. அதனால தானே அத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே. அவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா யார் வீட்லயுமே அப்படிங்கிறது, யாரை போட்டு தள்ளுங்கிற அளவுக்கு வந்து இன்னும் அந்த நிலைமை யாருக்கும் நடக்கவே இல்லை. ஸோ நீங்க சொல்லும் போது இரு கோடுகள் மாதிரி தோணுது. இதை விட நம்ம பிரச்சனை சின்னதுதான், ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்பவே சின்ன. அப்படிங்கும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படிங்கிறது. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கேட்கும்போது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இது என்னடா பெரியதொரு விஷயம், அதை நம்ம தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்லப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். இல்ல விழிப்புணர்வு வணக்கம். ஸோ சாரி சார், நானும் லைன் கட் பண்ணிட்டேன், எங்க இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டு பிரேக் சீக்கிரமா வெயிட் பண்ணுறோம். வெல்கம் த லைவ் ஷோ. இனிய நல்லெண்ணின் புதிய அறிமுகம், ஹெல்டா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து மகத்தான மாற்றங்கள் சத்தியமாக அது நடைபெறும். ஹலோ, வணக்கம் சார். இப்ப கேக்குது. கேக்குதா? இல்ல அது மட்டும் தான் கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. விட்டு விட்டு கேக்குதா? மீதியெல்லாம் நான் எங்கெங்க ஃபில்அப் பண்றது? சாரி சார், உங்க ஆடியோ வந்து கிளியரா இல்லை. டவர் கிடைக்கிற இடமா பார்த்து நின்றுட்டு பேசுங்க. ஏன்னா உங்க சந்தேகம் எதை பத்தி இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தை பத்தியோ இல்லை தொழில் பத்தியோ பொருளாதாரமோ எதுவாக இருந்தாலும் சார்கிட்ட அதுக்கு உண்டான பதில் இருக்கு. ஸோ நீங்க வந்து டவர் கிடைக்கிறமா நின்று பார்த்து பேசுங்க. இந்த சார் நமக்கு வந்து மிக எளிய முறையில் சிவன் பார்வதி குடும்பத்தை வச்சு நமக்கு பெரியதொரு கதையை சொல்லியிருக்காரு. என்ன அவர் சொன்ன மாதிரி என்ன அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக யார் வீட்லயுமே அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இல்லவே இல்லை. ஸோ அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அதனால யாரை பத்தியும் யாரும் குறை சொல்லாம பாராட்டுதல் எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பாராட்டுறது மூலமா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம நினைக்கிற காரியங்களை அடைய முடியும். நம்ம வந்து பாராட்டணும்னா முதல்ல மனசுல வந்து குறையில்லாத நிலையை வச்சுக்கிட்டோம்னா பாராட்ட முடியும். பாராட்டும் போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒருத்தங்களை பாராட்டுறேன்னா முதல்ல என் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் பாராட்டுறேன். அப்போ எனக்குள்ளே அந்த பாராட்டு வந்து ஒரு 25% எனக்குள்ளே வந்துடுது, மீதி 75% அவங்கள பாராட்டுறேன். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பிரபு ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்னு சொன்னேன். பிரபு நல்லா பண்ணாருங்கிற வரைக்கும் எனக்குள்ளே சொல்லிக்கிறேன். வெறும் 75% அவருக்கு அனுப்புகிறேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளே முதல்ல பதிவாகிட்டு தான் வெளியில் வருது. நம்ம வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் வெறும் ஊன்னு கத்திக்கிட்டு இருந்தாளுங்க. அப்புறம் வந்து அதை ஒரு ஒளியாக மாற்றி, அப்புறம் அதை வார்த்தையாக மாற்றி, அப்புறம் வாக்கியமாக மாற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அன்னைக்கு வெறும் சும்மா கத்திக்கிட்டு இருந்த ஒரு பரம்பரையில் வந்த நம்ம இன்னைக்கு இவ்வளோ அழகாக பேசுகிறான். இன்னும் பல்வேறு மொழிகளை கற்று வச்சுருக்கிறோம். பல்வேறு மொழியை எனக்கு தாய்மொழின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தாய்மொழின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம இருந்ததோட நிலைமை என்ன? மிருகங்கள் மாதிரி தான் நம்ம ஒரு காலத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு இன்னமும் பாராட்ட பழகலைன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளை அடைகிறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாராட்டி பழகுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்டி பழகுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார், சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஆமா, அருமையான குரல். ஆமாயா, அருமையான குரல்யா. நன்றியா, சிறப்பான நன்றியா. வாழ்த்துக்கள்.
சரி. ஆயுத பூஜை அட்வான்ஸ். சரிங்க, சரி சரி. தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேட்கணுங்களா? இல்லை ஐயா அருமையாக சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார். என்னங்க? யாருக்கு என்ன பிடிக்குதோ அது. யாருக்கு என்ன பிடிக்குதோ அதுயா. சரி சரி சரி. நீங்க சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். பாராட்டுதலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதனால ஐயாவை பாராட்டிடுவோம். எந்த டாபிக் பத்தி பேசியிருந்தாலும் சரி, ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன அழகா ஒரு குரல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம நீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாளினால் சுட்டவடு அப்படிங்கறத அருமையான குரலை சொன்னாங்க. என்ன பாராட்டுறதுக்கு முக்கியமான ஒண்ணு. யார் என்ன பேசுறது திருப்பி நம்ம பாராட்டிடணும். அதனால பாராட்டி பாராட்டி பல முதல்ல நமக்கு நாமளே தட்டி கொடுக்குற மாதிரி ஆகிட்டே வரும். அப்படி பாராட்ட நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும், அது போக மற்றவங்க வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும். ஒரு நிமிஷம். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேங்க. உமா மேம், சார் கிட்ட பேசுறீங்களா? ரொம்பவே நல்லா இருக்காரு, நீங்க பேசலாம் சார் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா சார். எல்லாமே பயனுள்ளதா கருத்துள்ளதாவும் இருக்குங்க சார். சரிம்மா. அப்புறம் முயற்சி பண்றேங்க சார், ஆனா வெற்றி பெற முடியுங்க சார், அதனாலதான் பேசுறேங்க சார். தப்பே கிடையாது, முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீல்ல. ஒரு வாரம் முயற்சி பண்ணுங்க சார். நேற்று நீங்க வந்து அந்த காய் இது சாப்பிட்டு மிளகுமே சாப்பிட சொன்னீங்கல்ல, கடற்சிக்காய். முயற்சி தொடர்ச்சி அதுதான் வெற்றியை தரும். சாப்பிட்டாங்க சார், நெஞ்ச கடிக்கிற மாதிரி எரிச்சலா ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் டெய்லி சாப்பிடுறதுங்களா, பொடி பண்ணி சாப்பிடுறதான்னு தெரியுமா? நான் சும்மா வாயில விட்டு தான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பண்றதில்ல. நானே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்றேன் நீங்க எனக்கு தெரிஞ்ச விதத்துல பொடியாக்கி தண்ணியை ஊத்தி முழுங்கிருங்க, பிரச்சனையே இருக்காது. எரிச்சல் இருக்கு. ஆமா ரொம்ப கருத்துள்ளதாம் பயனுள்ளதாவும் சரிம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சாப்பாடு எதுவுமே கெடுதல் பண்ணவே பண்ணாது. நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், என்னென்னமோ கலந்து கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் பண்ணாது. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரி சரி, விடாம செய்யுமா. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ரொம்ப கருத்து ரொம்ப இதா இருக்குங்க சார். ரொம்ப நம்பிக்கையா நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, போன வாரம் யாரையும் குறை சொல்லாம இருந்தீங்களா? உமா மேடம் நான் பாக்கலீங்க சார், பார்க்க முடியல. திருப்பி நீங்க சண்டே பாக்கலையா? மறுவழி பரப்பு மறுவழியில போய் பார்க்க முடியல, வெளியே போயிட்டேங்க 2 நாளுமா, அதனால பார்க்க முடியல. காலையிலேயே பார்க்க முடியும். சரி சரி சரி, ஓகே. போன வாரம் என்ன டாபிக் அப்படின்னா, யாரையும் நம்ம குறை கூறாமல் இருக்கணும் அப்படிங்கறது. ஏன்னா உங்களோட கேரக்டர் எனக்கு தெரியும், நீங்க அந்த மாதிரி ஆளே இல்லை. இப்போ இந்த வாரம் என்ன டாபிக் அப்படின்னா, எல்லாரையுமே பாராட்டி பழகணும். அப்படி சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், சார் என்ன பண்ணாலும் சரி, இல்ல உங்க பையன் மருமக என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா சின்ன சின்ன விஷயம், வா ரொம்பவே நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி யாராவது கிடைக்குமா அப்படின்னு சொன்ன இல்ல. ஏன்னா நான் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த உடனே நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு வந்ததை போட்டா அது மட்டும் அந்த மிளகு சாப்பிடுறது, அந்த சாப்பிடுறது பார்த்தேங்க. உடனே வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை ஆரம்பிச்சுங்க. ரொம்ப எரிச்சல் மாதிரி ஒரு லைட்டா இருந்துச்சு, அதனால அப்படி இருந்தா பால் குடிக்கலாம். ஓகே மேம், ஒன்னும் ஆகாது. நீங்க முயற்சி பண்ணுங்க. தொடர்ச்சியான முயற்சி தான் வெற்றிக்கான காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா. ஓகே மேம், மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. பாராட்டுதல் தான் முத வாழ்க்கையில் வந்து எல்லா உயிர்களையும் எதிர்பார்க்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போட்டு அதை தடவி கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷப்படும். இப்படி எல்லா உயிர்களுமே எதிர்பார்க்குறது பாராட்டுதல் தான். ஆனால் நம்ம வந்து அதுக்கு நேர்மாறாக குறைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பாராட்டியிருக்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ குறை சொல்லியிருக்கிறோம்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், குறை சொன்னது அதிகமாக இருக்கும், பாராட்டினது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்முடைய குறை சொல்கிற பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கிட்டு
பாராட்டுறதை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா ஒரு காலத்தில் குறை சொல்கிற இதுவே இல்லாமல் போயிடும். நமக்குள்ளே இருக்கிற உயிர்த்தன்மை மலர ஆரம்பிக்கும். மலர ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். இது பூராமே பார்த்தா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணாதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த நிலையில் இருக்கிறோம். இல்லைன்னா இதை விட இன்னும் சிறப்பான நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. உங்க ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஐயா வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். நீங்க சொல்றீங்க பாராட்டு பேர் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, பாராட்டி பேசுங்க. ஆமாங்க ஆமாங்க. முதல் பாராட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப நல்லா. அதை வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கணுயா. நீங்கள் எல்லார்கிட்டையும் கடைபிடிக்கீங்க. இன்னைக்கு துவங்கின அதை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு துவங்கி இருக்கிறோம் முழுசா. இதை வாழ்நாள் முழுக்க நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரையும் பாராட்டி பாருங்கள். உங்கள் மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா, தெரிஞ்சவங்க, வேலை பார்க்குறவங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பாராட்ட நம்ம மனசு முதல்ல விரிவாகிட்டே வரும். பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க நமக்கே பெருமையாக இருக்கணுயா. நான் சொல்ல வர்றதுங்கிறது அது ஒன்றே ஒன்று தான். நம்மளை பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்கணும். நிறைய ப்ரோக்ராம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கிறேன், அல்லது புக் நிறைய படிச்சிருக்கீங்க. ஈஸ்வர விதி பத்தி சொன்னீங்க, ரகசியம். ஆமாங்க, சரிங்க. அது சக்தி, மேஜிக், மாயாஜாலம், அந்த புத்தகம் படிச்சிருக்கோம். சரிங்க. பட் என்னதான் நம்ம முயற்சிகள் எல்லாமே கரெக்டா பாசிட்டிவ் திங்கிங் ஈஸ்வர விதியை பத்தி பேசினாலும் பொருளாதார ரீதியான ஒரு சில இதெல்லாம் பார்த்தா இப்ப டோட்டல் என்விரான்மெண்ட் இந்தியா ஃபுல்லாவே பொருளாதாரம் வந்து ஒரு தேக்க நிலை அந்த மாதிரி ஒரு சில பிசினஸ் வந்து டல்லா இருக்கு. எதை செய்ய போனாலும் அப்படி ஒன்றும் ஒரு தலைப்பு எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அப்படின்னு பிசினஸ் எடுத்துட்டாங்கன்னா சேல்ஸே தெரியாது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறது இல்லை. அது ஓவரால் குளோபலி அப்படி சொல்ல போனா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங். சரிங்க. அது நீங்கள் நிறையா புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, நிறையா உங்களுக்கு தெரியுது. புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைய பொருளாதார நிலை வீக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்முடைய செலவுகளை குறைச்சிக்கிற ஆரம்பித்தோம்னா ஆனந்தம் வர ஆரம்பிச்சிருங்க. என்னென்னா நம்ம வரவு வரும்போது எந்த அளவுக்கு செலவழிக்கிறோமோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம அதுக்கு பழக்கிடுறோம். வரவு குறையும் போது அதை அவங்க யாராலையும் அடாப்ட் பண்ணிக்கிற முடியலை. அவங்க யாராலையும் அடாப்ட் பண்ணிக்கிற முடியாத போது நமக்கு அந்த வழியை தர்றாங்க. அந்த வழியோட வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செலவழிக்கிறதுன்னு ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிகள்லாம் வரவே வராது. எல்லா உலக நாடுகள் முழுக்க பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி தான் வரும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ இந்தியாவுடைய பொருளாதார நிலை மிக பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வளர்ச்சியில் நீங்கள் சொல்கிற துறையில் தேக்கமாக இருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் அதுவும் இந்த வாரத்தில் ஸ்டேட் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேப்போ ரேட்டு, ரிசர்வ் பேங்கோட ரேப்போ ரேட் எல்லாம் குறைச்சிருக்கு. அதனால் இனிமேல் வீட்டு கட்டுறதுக்குரிய இதுக்குள்ள கடன்களுக்குள்ள வட்டி குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வரும்போது திருப்பி ரியல் எஸ்டேட் நல்லா வந்துடும். ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே தாக்கு பிடிக்கிற தன்மை இல்லாதனால நமக்கு வலி வந்துடுது. அந்த வலி வேதனையாக வெளிப்படும் போது எத்தனை புத்தகங்கள் படிச்சிருந்தோம்னாலும் எதுவும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் நம்ம சிக்கிக்கிட்ட மாதிரி தோணுதியா. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் பேசி அனுசரித்து பண்ணுங்கள். அடுத்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக அந்த தொழில் சிறப்பாக. இல்லை பொதுவாகவே ஆமாம் ஆமாம் பொதுவாகவே அதுதான் எல்லா இடத்துலையும் இதுதான் காரணம் பார்த்தீங்கன்னா. ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துங்க. மிக்க நன்றி சார், தேங்க்யூ. என்ன ஒவ்வொரு வாரம் நம்ம சிறப்பான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் பாராட்டுதல். என்ன சின்ன சின்ன விஷயமாகட்டும், அது குழந்தைகள் ஆகட்டும், இல்லை கணவன் மனைவி ஆகட்டும், அம்மா அப்பா ஆகட்டும், யாராக இருந்தாலுமே இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது கண்டிப்பாக பாராட்டுதல் அப்படின்னு குறை சொல்கிறது அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கவே இருக்காது. சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ட்ரை பண்ணுங்க, அதில் நானும் இன்க்ளூடு. ஒரு ஆணை பொறுத்தவரையில் பாராட்டுதல் கிடைக்கலைன்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் மனசுக்குள்ளேயே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டுருவாப்புல. இப்போ முன்னாடி பேசினவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு கூட அவங்க மனைவி இன்னும் ஒத்தாசையாக இருந்து ஏற்கனவே நீங்கள் நிறையா சம்பாரிச்சிங்க, திருப்பி தொழில் நல்லா வரும்போது வந்துருங்கன்னு சொன்னால் இந்த புத்தகங்கள்லாம் செய்யாத விஷயத்த அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாயாஜாலம் உருவாக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மனைவி தான் கணவனுக்குள்ளே நிகழ்த்த முடியும், கணவன் தான் மனைவிக்குள்ளே நிகழ்த்த முடியும். ஆக்சுவலாக இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான கிடைத்ததுக்கரிய மானிட பிறப்பான மனித பிறப்பு கிடைச்சிருக்கிய. இதை எப்படி பயன்படுத்தி
நமக்கும் பிரயோஜனமாக இருந்து, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்து, நாட்டுக்கும் பிரயோஜனமாக இருந்து, உலகத்துக்கு பிரயோஜனமாக இருந்து, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எலிவேஷனை நோக்கி நம்ம போகணுங்க. அதுதான் இந்த பிறப்போட நோக்கமாக வேணுங்கிறது தான் என்னோட கருத்துங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ, இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். சார் கிட்ட பேசலாம். விழிப்புணர்வு வணக்கங்கள் ஐயாவுக்கும். விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்க ஐயா. நம்ம ஆரம்பத்துல பேசுறேன். 2 டைம் கால் கட் ஆச்சு எனக்கு தான். ஆமா, ஆடியோ கிளியர். அந்த நம்பர் பார்த்தோன்னே தெரிஞ்சது. சரி சொல்லுங்க. முயற்சி எனக்கு எப்பவுமே இது முயற்சி கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருப்பேன். சரிங்க. அப்புறம் நம்ம நிகழ்ச்சி நல்லா சூப்பரா பண்றீங்க. அது நான் நிறைய டைம் பார்க்க முடியலனாலும் எனக்கு சண்டே டைம்ல பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் ஐயா, நான் நீங்க எனக்கு இது சொல்லியிருக்கீங்க. நான் அதை சரியா ஃபாலோ பண்ண முடியல. சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரிங்க. அதை டைம் எடுத்து பண்ணாம விட்டுறேன். அப்புறம் எனக்கு டென்ஷன் அதிகமா வருதுங்கய்யா. அதுக்கு நான் 2 டைம் கேட்டா அதுக்கு நீங்க சொன்ன சொல்லிட்டு நான் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஓ சரி சரி. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வந்துருதுங்க ஐயா. திடீர்னு கோவம் அதாவது முன்கோவம் அந்த மாதிரி ஆயிடுறேன். யோசிக்காம கோவப்படுறேன். அதுக்கப்புறம் யோசிச்சு ஃபீல் பண்றேன். சரி சரி சரி. அதனால அது குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு சரி நல்லா சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. சரி சரி சரி. ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க டிவில ஆடியோ வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ சார். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார். ஐயா கோவத்தை குறைக்கிறது எப்படி? காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். லைன் கட் ஆயிடுச்சு. ஐயா காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஐயா கோபத்தை குறைக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. கோபம் வர்றதுக்கு உடல் ரீதியான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவரில் ஃபங்க்ஷனில் பிரச்சனை இருக்கிறதுனால லிவரில் வருது ஆக்சுவலாக. இதுக்கு தான் நம்ம காலையில் ஒரு போல நீல இஞ்சியை எடுத்து தட்டி பாலில் போட்டு குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா லிவர் இதுவாகும். அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். அதனால் கோபம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் லிவரில் டாக்ஸின் அதிகமாக இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த டென்ஷன் வரும். அதுக்கு நான் போன வாரமே சொன்னேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்த 14 முறை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதேமாரி கால் கட்டை வரலும் காலுக்கு அடுத்த வரலைக்கும் நடுவில் அப்படியே தேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்த ஒரு 14 முறை சுழற்றி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக லிவரில் இருக்கிற அந்த டாக்ஸின் எல்லாமே முழுசாக வெளியேறிடும். காரணங்கள் சரியாயிடும். பட் நம்ம பேசுகிற எல்லாமே மனோவியல் சம்மந்தமாக பேசுகிறதுனால நம்ம மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணும்போது எனக்குள்ளே எல்லாமல்ல இரையாற்றல் நிரம்புகிறதுன்னு இழுக்கணும். வெளியில் விடும்போது எனக்குள்ளே இருக்கும் கோபம் முழுமையாக வெளியேறுகிறதுன்னு விடணும். உள்ளே மூச்சை இழுக்கும்போது வெள்ளை நிற ஒளியாக உள்ளே போகிறதா நினைக்கணும். வெளியில் மூச்சை விடும்போது கருப்பு நிற ஒளியாக அந்த நமக்குள்ளே இருக்கிற கோபம் பூரா கருப்பு நிற ஒளியாக வெளியில் போகுதுன்னு நம்ம நினைக்கணும். ஆக்சுவலாக இதை பழகிட்டே வரணும். இன்னும் மனோவியல் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட கோபம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட குறைச்சிருக்கிறவங்கள்ட்ட தான் உங்களோட கோபத்தை காட்ட முடியும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் போய் ஒரு எஸ்பிகிட்டையோ டிஎஸ்பிகிட்டையோ உங்கள் கோபத்தை காட்டிட முடியாது. அந்த இடத்துல நம்ம பேசாமல் தான் இருக்கிறோம். அப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா யாராவது நம்மளை விட குறைச்ச ஆள் கிடைச்சாங்கன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ என்னென்னா யாருக்கிட்ட கோபம் வருதோ அப்போ அவங்கள ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு நம்ம மனசுக்குள்ளே பார்த்து பழகினோம்னா அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கோபத்தால் கிடைக்கிற பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான் இருக்கும். தயவு செய்து கோபத்தை விட்டுருங்க. கோபத்தால் நடக்கிறதுங்கிறது பிரச்சனைகள் மட்டும்தான். இன்னைக்கு இதில் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளில் ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞர்ங்கிற அடிப்படையில் கைதிகளாக இருக்கிறவங்களில் 80% பேர் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டு வந்தவங்க தான் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க யாரும் திட்டம் தீட்டி வந்தவங்க ஒரு 20% இருக்கலாம். கட்டுப்படுத்த முடியாத இதில் செஞ்சவங்க தான் 80% பேர் இருக்கிறாங்க. நடந்த பிரச்சனைகள், ஏற்கனவே இருக்க கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் மிக எளிமையாக வந்துடலாம். அது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது 5 விரலையும் சேர்த்து சாப்பிடுங்க. கை கழுவும் போது 2 கையையும் சேர்த்து கழுவுங்க. கழுவுனீங்கன்னா இதுல எல்லாம் புது எனர்ஜி உருவாங்க ஆக்சுவலாக. அது மாதிரி 5 விரலில் எடுக்கும்போது உங்களுடைய பஞ்சபூதமும் பேலன்ஸ் ஆகும். அந்த உணவை வாய்க்குள்ள உள்ள அனுப்பும்போது உள்ளுக்குள்ள ஒரு அக்னி குண்டம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் அது கடவுளுக்கு அதை நைவேத்தியமாக கொடுக்குறதாகவும் நீங்கள் நினச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை இன்னும் மலர செஞ்சுக்கிட்டே வரும். நிறைய நுட்பங்கள் இருக்குது. நம்ம அந்த நுட்பங்கள் எதையுமே பயன்படுத்திக்கிற மாட்டேங்கிறோம். அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆக்சுவலாக. இல்லை, இப்போ உங்கள் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்க போகிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இல்லை, வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆனால் எல்லாரும் வெற்றியை தவற விட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்கல்ல. இனிமேல் எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட வாய்ப்பு கொட்டி கிடக்குது. இந்தியாவில் மாதிரி வேறு எங்கேயுமே இந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா
இல்லை இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு ஹெல்த் அண்ட் எம்டி சார் வந்து உங்கள் மூலமாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிராப்தம்னே நம்ம சொல்லணும். ஸோ நமக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கேன் ஹெல்த் அண்ட் எம்டி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்டி தேங்க்ஸ். நமக்கு இது இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் இப்போ நான் ப்ரோக்ராம் சமையல் அறையில் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சமையல் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, அந்த டிஷ்ஷோட பேர் என்ன, எங்கே இருக்கீங்க, எந்த அட்ரஸ் அப்படின்னு மொபைல் நம்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ஆர்சின் டிவிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டுருக்கு. நீங்களும் டிவியில் விஷுவலாக வரலாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்களே தேடி வந்து கண்டிப்பாக ஷூட் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக செய்யும்போது அவங்களுக்கும் அடுத்தவங்க பார்க்கணும், நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், தன்னம்பிக்கை. நீங்களும் வந்து டிவியில் வரலாம். இன்னும் உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஸோ சமையல் நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அது மாதிரி ஹெல்த் அண்ட் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறது, ஏன்னா நல்லெண்ணெய் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஆரோக்கியமானது. ஸோ கண்டிப்பாக ஹெல்த் அண்ட் நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 8 to 9 நம்ம வந்து நிகழ்ச்சி லைவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பை எவ்ரி சண்டே மார்னிங் 11 to 12 திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறு ஒளிபரப்பை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு மூச்சு பயிற்சி இல்லை சுக்கர தியானம் ஆகட்டும் இல்லை ஹாப்பினஸ் முத்திரையாகட்டும் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏன்னா நம்ம க்ளோஸில் காட்டும்போது நீங்கள் அதில் எந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி அதே பதில் வந்து நிறைய பேருக்கு தேவைகளாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு சேம் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா அவங்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் மட்டும் சார் சொல்கிறது கிடையாது, பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள், எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒவ்வொரு வாரம் ஸ்பெஷலாக ஒரு டாபிக் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருமே சார் சொன்ன மாதிரி வெற்றி கனி அப்படிங்கிறது நமக்கு எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. நம்ம அதை நெருங்கி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கணும். அப்படிங்கும்போது வச்சோம் நம்மளோட வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகள் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் இல்லை ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஒவ்வொருத்தருக்குமே அது கிடைக்கும். வெற்றி கனி அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை, மிக மிக எளிய முறையில் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அனைவருமே முயற்சி பண்ணுங்க. என்ன நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்து விட்டோம். என்ன ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய விஷயம் தான் நேரம் காலம் போகிறதே தெரியல. ஸோ ஒன்றும் டைம் ஆயிடுச்சு, நேரம் காலம் போனாலும். ஸோ நீங்கள் திரும்ப நீங்கள் பார்க்கணும் சண்டே மார்னிங் நீங்கள் மறு ஒளிபரப்பை பார்க்கலாம். டிவியில் ஸ்டாண்டிங் மேலே ஸ்க்ரோலிங் சாரோட நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து சாரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எனக்கு இந்த பதில் பத்தலை நினைக்கிறேன், நிறைய விஷயம் நான் தெளிவாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், இல்லை நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரை மீட் பண்ணலாம். மொபைல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து சாரை காண்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி, வாழ்க்கையில் மேம்படணும், மகத்தான மாற்றங்கள் நடைபெறணும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியோட மெயின் ஒரு நோக்கமே அதுதான். சார் வந்து அதுக்குண்டான விதைகள் நட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய விருட்சமாக ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நடக்கும். நன்றிம்மா. அனைவருக்கும் மிக நன்றி. வணக்கம். விழிப்புணர்வு. வணக்கம்.